இன்றைய நிலையில் இந்தியாவில் மிகவும் அவசியமான அவசரமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் தேர்தல். இந்த தேசத்தினுடைய அத்தனை விஷயங்களும் நிர்ணயிக்கக்கூடிய இடங்களாக, நிர்ணயிக்கக்கூடிய இடமாக இந்த தேர்தல் இருக்கும். இந்த தேசத்திற்கு மட்டுமல்ல, எல்லா தேசத்திலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரம். இந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றி இறைவன் எப்படி சொல்றான்? இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய நபர்களை பார்த்து அல்லது ஒரு குரூப்பை பார்த்து இறைவன் என்ன சொல்றான்? இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு நீங்கள்லாம் வர்றீங்க, உங்களுக்கு கிடைக்குது, ஆனால் இந்த பூமி முதல் கொண்டு அத்தனையும் என்னுடைய ஆட்சியின் கீழே இருக்கிறது. நீங்கள் இதையெல்லாம் உண்டாக்கி விடவில்லை, உங்களுக்கு நான் அதை தருகிறேன், நீங்கள் அதை பாதுகாப்பவராக, வழிநடத்துபவராக, செயல்படுத்துபவராக நீங்கள் இருக்கிறீர்கள். அதுதான் ஆட்சி அதிகாரம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையான ஆட்சி அதிகாரம்னு என்ன? ஒரு பொருளை அவர்கள் உண்டாக்கி இருக்க வேண்டும், அதனுடைய நல்லது கெட்டது அத்தனையும் அவருக்கு தெரிந்திருக்கும், அதை பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார், அதை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். ஆனால் மனிதர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இருக்கிறதை காபந்து பண்ணக்கூடியவர்களாகத்தான் ஆட்சியாளர்கள் இருப்பார்கள். அதைத்தான் மனிதர்கள் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஆட்சி அதிகாரம்னு நாம் சொல்லிக்கிறோம். உண்மையான ஆட்சி அதிகாரம் என்ன? 3வது அத்தியாயம் 26வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், குலிலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தியல் முல்க மன் தசாவு வ தன்சிலுல் முல்க மின் மன் தசாவு வ துஸ்ஸியு மன் தசாவு வ தித்திலு மன் தசாவு பி ஐதிக்கல் ஹைர இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆட்சி அதிகாரம் அனைத்தினுடைய அதிபதி இறைவா நீயாகவே இருக்கிறாய். நீ நாடியோருக்கு ஆட்சியை வழங்குகிறாய், நீ நாடியோரிடமிருந்து ஆட்சியை பறித்து கொள்கிறாய், நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியோருக்கு நன்மைகளை தருகிறாய், நன்மைகள் அனைத்தும் உன் கைவசமே இருக்கிறது, நீ அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன் என்று இறைவனை பற்றி நாம் எப்படி சொல்ல வேண்டுமோ அதை இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறான். என்னை நீங்கள் அப்படித்தான், என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை, என்னுடைய வல்லமையை நீங்கள் இவ்வாறு தான் கூற வேண்டும் என்று குறிப்பிடுகிறான். ஒட்டுமொத்தமான ஆட்சியினுடைய அதிகாரம் அதிபதி யாருன்னு சொன்னால் வல்ல இறைவன் தான். ஆனால் ஆங்காங்கே அவர்களுக்கு காபந்து பண்ணக்கூடிய, காபந்துன்னா என்ன? இருக்கிறத அந்த நிலையிலேயே பாதுகாப்பது. இதை ஒரே வார்த்தையில் இஸ்லாம் கற்றுத்தருகிறது, அமானிதம். அமானிதம் என்ற வார்த்தையை சொல்லி இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அமானிதம் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் அமீன். இந்த அமானிதத்தை சரியாக பேணக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் அமீன்களாக இருப்பார்கள். வரலாற்றில் யாருக்கெல்லாம் இந்த அமீன் என்ற வார்த்தை கிடைத்திருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கா நகரிலே இன்னொரு பெயர் என்னவென்று சொன்னால் அல் அமீன். ஏனென்று சொன்னால் பயணத்திற்கு போகக்கூடியவர்கள் அந்த அவர்களுடைய பொக்கிஷங்களை நகையாகவும் பணமாகவும் அவர்களுடைய சொத்துகள் சார்ந்த பத்திரங்களும் எடுத்து ஒருத்தர் இடத்துல கொடுத்துட்டு போவாங்க. அப்போல்லாம் பேங்க் இல்லை, லாக்கர் இல்லை. பேங்காகவும் லாக்கராகவும் இருந்தது யாருன்னு சொன்னால் அந்தந்த ஊரில் நம்பிக்கையாளர்கள் என்று ஒருத்தர் இருப்பாங்க, அவரிடத்தில் கொடுத்து விட்டு போவாங்க. திருப்பி வந்ததுன்னு அதை அப்படியே திருப்பி கொடுப்பாங்க. அவங்களுக்கு பேர் அமீன், அல் அமீன். மக்கா நகரிலேயே அல் அமீன் என்ற பெயரை பெற்றவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் இறைவன் அப்படி ஒரு தகுதியை அவர்களுக்கு உருவாக்கினான். அதற்கு பிறகுதான் நீங்கள் நபி என்றே அவரிடத்தில் அறிவித்தான். அப்படிப்பட்ட நற்பெயரை பெற்றவர்கள்.
அந்த அமீனாக இருப்பவர்கள். அமீன் என்று சொன்னால் அமானிதத்தை சரியாக பேணக்கூடியவர்கள். இந்த அமானிதம் என்பது பொறுப்பு, பதவி, ஆட்சி, அதிகாரம் என்பது மட்டுமா என்று சொன்னால் இல்லை. ஒவ்வொரு நபரும் அமானிதத்தை பேணக்கூடியவர்கள், அமானிதத்தை பேண வேண்டிய கடமை உடையவர்கள். நமக்கு மனைவி, மக்கள், தாய், தந்தையர், உறவினர், நம்முடைய சொத்து, நம்முடைய வாகனம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிராணி என்று சொல்லி அனைத்திற்குமான நாம் அமானிதத்தர்கள். அதற்கு நாம் அமீன்களாக இருக்க வேண்டும். இந்த அமானிதத்தை நாம் எவ்வாறு பேணுகிறோம், இப்பொழுது நம்ம எவ்வாறு பேணிக்கொண்டு இருக்கிறோம், இந்த சமூகம் எவ்வாறு பேணிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் மிகவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நம்முடைய பெற்ற பிள்ளைகளை நாம் அமானிதம், இறைவன் நமக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறான். நாம் எப்படி வளர்க்கிறோம்? நம்முடைய மனைவிமார்கள் இறைவன் நமக்கு கொடுத்த அமானிதம். இந்த அமானிதத்தை நாம் எப்படி நடத்துகிறோம்? நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம், வருமானம், இதை எவ்வாறு, இந்த அமானிதத்தை எவ்வாறு ஈட்டுகிறோம்? ஹலாலான முறையில் ஈட்டுகிறோமா, ஹலாலான முறையில் செலவு செய்கிறோமா என்பதனை இறைவன் பார்க்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, மேத்தஸா, எப்பொழுது இறுதி நாள் வரும்? சா என்றால் நேரம், அந்த இறுதி நேரம் எப்பொழுது வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் தெரியலை. அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இவங்க கேட்ட கேள்வி காதில் விளையலையோ என்று தெரியும், அவங்களுக்குள்ளே பேசிக்கிற அளவுக்கு அவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க, தலையை தொங்க போட்டுக்கொண்டு. கொஞ்ச நேரம் கழித்து தலையை உயர்த்தி, ஐன சாஹிப், இந்த கேள்வியை கேட்ட தோழர் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க. நான் தான் சொல்லி அவர் முன்னுக்கு வரார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தர்றாங்க, இதா துத்தியத்தல் அமானத், அமானிதம் கெட்டு போகும் பொழுது மறுமை நாள் வரும். அமானிதம் கெட்டு போகும் பொழுது மறுமை நாள் வரும். நபித்தோழர்கள் கேட்குறாங்க, அமானிதம் கெட்டு போகிறதுன்னா என்ன? ஒரு பொருள் கெட்டு போகுது, பழம் கெட்டு போகுதுன்னா ஓகே, ஒரு மிஷின் கெட்டு போகுதுன்னாக்க பழுதடைஞ்சு போகுது. அமானிதம் கெட்டு போகுதுன்னா என்ன? தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு, பதவி, ஆட்சி, அதிகாரம் கையில் கிடைக்கும் போது அமானிதம் கெட்டு போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இது நம்முடைய வாழ்க்கையிலிருந்தே நம்ம பார்க்கலாம். நம்முடைய ஊர் ஜமாத் தலைவர்களிடத்திலிருந்து அந்த அடையாளத்தை பார்க்கலாம். நம்ம ஊர் ஆட்சியாளரிடத்திலிருந்து பார்க்கலாம், எம்எல்ஏட்டேருந்து பார்க்கலாம், எம்பிட்டேருந்து பார்க்கலாம், அமைச்சர்கிட்டேருந்து பார்க்கலாம். எந்த ஒரு இடத்தையும் மட்டும் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு இந்த அமானிதம் இன்றைக்கு ஒவ்வொரு இடமாக செல்லரிச்சுக்கிட்டே போகுது. ஒவ்வொருத்தரும் இதுக்கு நான் என்ன செய்வேன்? இன்றைக்கு இந்த ஊரில், இந்த மஹல்லாவில் ஒரு விதவை பெண், ஒரு கணவனை இழந்த பெண், கணவனை இழந்து பல வருடமாக தன்னுடைய ஒற்றை பிள்ளையோடு அல்லது இரட்டை பிள்ளையோடு கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால், அது யாருடைய அமானிதம் கெட்டு போகிறது என்று சொன்னால், அந்த ஊரினுடைய தலைவராக எவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாரோ அவருடைய அமானிதம் கெட்டு போனதாகத்தான் இறைவன் குற்றம் பிடிப்பான். இப்படி நம்மிடத்திலிருந்தே துவங்கி ஆட்சியாளர்கள், இந்த நாட்டினுடைய உயர்மட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் முதல் கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தனித்தனியாக குறிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு ஆட்சியாளன் மக்களுடைய நலனை பார்க்கலையோ, மக்களுடைய நலனை பார்க்கவில்லையோ,
எந்த ஒரு ஆட்சியாளன் மக்களுக்காக உழைக்கவில்லையோ அவன் அநியாயக்கார ஆட்சியாளன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி. இன்றைக்கு இந்த தேசத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு 500 ரூபா அந்த மூதாட்டி உழைச்சி சம்பாரித்து சேமித்து பாதுகாத்து வச்சிருந்த 500 ரூபா, தன்னுடைய பானைக்குள்ள அரிசிக்கு இடையில வச்சிருந்த 500 ரூபா செல்லாதுன்னு ஒரு பையன் சொல்கிறான். அதுக்காக இந்த ஒட்டுமொத்த தேசமே ரோட்டில் போய் நின்றுச்சு, நட் ரோட்டில் போய் நின்றுச்சு. ஆனால் அந்த முட்டாளு 5 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உலகம் முழுக்க பயணம் செஞ்சுக்கிட்டு ரோட் ஷோ நடத்துகிறான். இவன் மனுஷனா அல்லது முட்டாளா? நாம் அந்த கேள்வியை கேட்கணும் இல்லையா? 7 லட்சம் மக்கள் தங்களுடைய இடங்களை இழந்து, வீடுகளை இழந்து, தண்ணீரில் மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய தங்களுடைய வீடுகளையும் தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் பார்த்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கும் பொழுது இவன் 7000 கோடி ரூபாய் மதிப்புள்ள விமானத்தில் பறந்து சொகுசாக பறந்து கொண்டு உலகத்தை சுற்றி பார்க்கிறான்னு சொன்னா இவன் முட்டாளா அல்லது மனுஷனா? இப்போ தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு, பதவி, ஆட்சி அதிகாரம் சென்று சேரும் பொழுது மறுமை நாள் வரும், அமானிதம் கெட்டு போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா? அது நிதர்சனமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு யார் காரணம்? அந்த முட்டாளா காரணம்? இல்லை. இதற்கு யார் காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆமாலுக்கும் உம்வாலுக்கும், உங்களுடைய செயல்தான், ஆமாலுக்கும் உங்களுடைய செயல்தான், உம்வாலுக்கும் உங்களுடைய ஆட்சியாளர்கள். அந்த அறிவு கெட்டவன் பூமியிலிருந்து பொளந்து வந்துக்கிட்டானா இல்லை வானத்திலிருந்து குதிச்சானா? இல்லை. இந்த நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் அவன் அக்கிரமம் அநியாயம் செய்தான். அந்த அக்கிரமம் அநியாயத்தை பார்த்து இவன் தாண்டா சரியான ஆளு அப்படின்னு அவனை இந்த இடத்திற்கு கொண்டு வந்த மக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமாலுக்கும் உங்களுடைய செயல்தான். அவனா வந்துட்டான் அந்த இடத்துக்கு? இல்லை, மக்கள் தான் கொண்டு வந்தீர்கள். உங்களுடைய செயல்தான் அந்த ஆட்சியாளன். ஆமாலுக்கும் உம்வாலுக்கும். இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்களை அகற்ற முயற்சி செய்யாத மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் யாருன்னு சொன்னா அந்த அநியாயக்கார ஆட்சியாளன் செய்யக்கூடிய அனைத்து அநியாயமான பாவங்களிலும் பங்கு பெறக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நாம இந்த ஒரு ஜும்மாவில் ஆட்சி அதிகாரத்தை பற்றி முழுமையாக பேசிவிட முடியாது. ஆனால் நாம் இறைவனுடைய வழிகாட்டுதலின்படி இந்த ஆட்சி அதிகாரம் சரியாக முறையாக அமைக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய முடியும், நாம் என்ன செய்யணும், நாம் என்ன செய்கிறதுக்கு இறைவன் வழிகாட்டி இருக்கிறான். நாமன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, சரியான ஆட்சியாளன் அமர்ந்தால் இந்த தேசமே நல்லா இருக்கும். முஸ்லீம்கள் மட்டும் நல்லா இருக்க மாட்டாங்க, இந்த தேசமே நல்லா இருக்கும். அப்போ இந்த கடமையும் பொறுப்பும் யாருக்கெல்லாம் இருக்கிறது? ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த மக்களையும் படைத்த இறைவன் சொல்றான், நீங்க நிம்மதியா இருக்கணும்னா, ஆட்சி அதிகாரம் சரியாக அமையணும்னா உங்களுக்கு நான் இந்த வழிகாட்டுதலை தெரியப்படுத்துகிறேன். இதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க நிம்மதியா இருப்பீங்க. வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. இறைவனுடைய வழியை, இறைவன் சொல்லக்கூடிய வழியை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுக்குள் பிரிந்து விடாதீர்கள். என்ன பிரிவு? பாயிலாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்கள தானே போட்டு இவன் நசுக்கிறான், அதனால் நல்லா நசுக்கட்டும், அவனுக்கு இன்னொரு தடவை நம்ம பதவியை கொடுப்போம்
என்று உள்ளூர ஒரு சிறு மக்களுடைய எண்ண ஓட்டம், அவர்களுடைய முயற்சி அவனுடைய அட்டூழியமும் அநியாயத்தையும் குறைத்த பாடில்லை. ஆனாலும் அடுத்த முறை வருகிறான், அடுத்த முறை வருவதற்கு முயற்சி செய்கிறான். இறைவனுடைய வழியை பற்றி பிடித்து கொள்ளுங்கள்னா என்ன? இறைவன் சொல்றான், லுக்மான் 22வது வசனத்தில் இறைவன் சொல்றான், வமன் யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹி வஹுவ முஹ்சினூன் ஃபஹத் இஸ்தம்ஸ்தக ஃபில் உருவாதி வத்துகா வ இலல்லாஹி ஆகிபத்துல் மூரி. எவர் தன்னுடைய முகத்தை முற்றிலும் இறைவன் பக்கமே திருப்பி நன்மையை எதிர்பார்க்கிறாரோ அவர் உறுதியான கயிற்றை பலமாக பற்றி பிடித்து கொண்டார். முழுமையாக இறைவன் பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்புதல் என்றால் என்ன? வணக்க வழிபாடும் இருக்கிறது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஆமாலுக்கும் உங்களுடைய செயல்பாடு என்று ஒட்டுமொத்தமாக சொன்னாங்க இல்லையா. இறைவனும் அதே தான் சொல்கிறான், உங்களுடைய செயல்பாடுகளால் அதில் இபாதத்தும் வரும், பொருளாதாரமும் வரும், குடும்பமும் வரும், பொறுப்பும் வரும், எல்லாமே இறைவன் சொல்கிறான். இறைவன் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள், நன்மையை எதிர்பார்த்தவர்களாக. ஏன்னா அவன்கிட்ட நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. 500, 1000, 5000, 2000 அவன் ஓட்டுக்காக காசு கொடுப்பான், நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எதுவும் எதிர்பார்க்காதவர்களாக, இந்த நாட்டுக்கு நன்மை வேண்டும் என்ற ஒற்றை எதிர்பார்ப்போடு நன்மையை எதிர்பார்த்தவர்களாக உறுதியாக நில்லுங்கள். அவன் எதையோ சொல்லி குழப்புவான், எதையோ சொல்லி குழப்புவான். முஸ்லிம்களுடைய பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, அவங்க தனியாக ஹஜ்ஜுக்கு போக முடியலை, நாங்கள் அதுக்கு அப்ளை பண்ணினாக்க பெண்கள் தனியாக அப்ளை பண்ணால் நாங்கள் ஹஜ்ஜுக்கு அனுப்புவோம். கேட்குறதுக்கு நல்லா தானே இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 550 இஸ்லாமிய பெண்கள் சென்ற ஆண்டு ஆண்கள் துணை இல்லாமல், தந்தை, மகன், சகோதரன், மாமன், சித்தப்பன் என்று, பாட்டன் என்று ஆண் துணை இல்லாமல் இவன் கொண்டு வந்த சட்டத்தின் காரணமாக பெண்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க. கேட்குறதுக்கு நல்லா தானே இருக்குது. ஆனால் விபரீதங்கள் நடந்தால், விபரீதம் நடக்கணும்னு தானே அவன் செய்கிறான். பெண்கள் மீது, இஸ்லாமிய பெண்கள் மீது அவனுக்கு என்ன அக்கறை? அவனுடைய தேவை அல்லாஹ்வுடைய சட்டத்திலிருந்து இஸ்லாமியர்களை அப்புறப்படுத்த வேண்டும். அதுதான் இறைவன் சொல்கிறான், என்னுடைய முகத்தில் என் பக்கம் உங்களுடைய முகத்தை முழுமையாக திருப்பி விடுங்கள், நன்மையை எதிர்பார்த்தவர்களாக உங்களுடைய முடிவை எடுங்கள், என்னுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இதற்கு அடுத்ததாக அடுத்த விஷயம், அடுத்த வழிகாட்டுதல் என்ன? துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா ஆயுதத்தை விடவும் மிக சிறந்த ஆயுதம் துவா. யூனுஸ் என்ற அத்தியாயத்தில் 86வது வசனமாக இறைவன் சொல்கிறான், ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமித் தாலிமீன் வ நஜ்ஜினா பிரஹ்மத்திக மினல் கௌமில் காஃபிரின். எங்கள் இறைவா, அநியாயக்கார கூட்டத்தாரின் சோதனையை எங்கள் மீது சாட்டி விடாதே, உன்னுடைய அருளால் நிராகரிப்போரின் கூட்டத்தாரை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று இறைவனிடம் நம்ம பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி, ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த துவாவை நாம் கேட்டுவிட்டு ஓட்டு போடணும். ஓட்டு போடுறது நம்முடைய ஜனநாயக கடமை, அதை செய்தே ஆக வேண்டும். அதிலிருந்து நம்ம விலகி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்த ஓட்டு போடுவதற்கு முன்னால் நாம் இப்படி ஒரு துவாவை செய்துவிட்டு நம்ம ஓட்டு போட்டோம்னு சொன்னால், நாம் போடக்கூடிய ஓட்டில் வல்ல இறைவன் அவனுடைய வல்லமையை இறக்குவான், அவனுடைய முடிவை அதிலே அவன் இறக்கி வைத்து முடிவை இந்திய தேசத்திற்கு தருவான். தேர்தலை பற்றி இறைவன் கூறியிருக்கிறானா? தேர்தலை பற்றி நாம் இதெல்லாம் பேசணுமா? ஆட்சி அதிகாரத்தை பற்றி நாம் இந்த ஜும்மாவில் பேசணுமா? அப்படி ஒரு அவசியம் இருக்கிறதா என்று சொன்னால், இது இல்லாமல் இஸ்லாமியர்கள் இல்லை. இந்த தேசத்தில் மட்டுமல்ல, வேறு எந்த தேசத்திலும் இல்லை.
ஆட்சி அதிகாரம் இல்லாமல், அரசாங்கம் இல்லாமல், அரசாங்கத்தினுடைய தேவை இல்லாமல் முஸ்லிம்களால் எங்கும் செயல்பட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஹிஜ்ரத் செய்வதற்காக அனுப்பி வைத்த கூட்டத்தில் அவர்கள் செய்து கொடுத்த அறிவுரை என்ன தெரியுமா? நீங்கள் செல்லக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய சட்டதிட்டங்களை நீங்கள் ஏற்று அதன் வழியிலே நீங்கள் வாழ வேண்டும். அதே நேரத்தில் இறைவனுடைய கட்டளையின்படி நீங்கள் இறைவனுக்குரிய அடியார்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அனுப்பினாங்க. நாம் இந்த துவா நிறைவேற முயற்சி செய்ய வேண்டும். அது எப்படி முயற்சி செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, கலிமாத்தின் ஹக் இந்த சுல்தானின் கைர. நசையி, அபுதாவுது, அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். அநியாயக்கார ஆட்சியாளருக்கு முன்னால் உண்மையை சொல்லுவது தான் உண்மையான பெரும் தியாகம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஜிஹாதுனா என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு நபித்தோழர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய பதில், இந்த முயற்சிக்கான வழிகள் என்ன, எப்படி முயற்சி செய்வது? எல்லாருக்கும் மேடை கிடைச்சிருமா? எல்லாருக்கும் பத்திரிகை கிடைச்சிருமா? எல்லாருக்கும் மைக்கு கிடைச்சிருமா? எல்லாருக்கும் கேமரா கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்போ நாங்களும் எங்களுடைய கடமை நிறைவேற்றணுமே. இறைவன் சொல்கிறானே, நீங்களும் தியாகம் செய்யுங்கள், ஜிகாது செய்யுங்கள். அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் உண்மையை சொல்லுவது தான் ஹக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஜிஹாது பில் ஐதிக்கும் வ அல்சினாதிக்கும் வ அம்வாலிக்கும். உங்களுடைய கைகளாலும் உங்களுடைய நாவுகளாலும் உங்களுடைய பொருள்களாலும் நீங்கள் தியாகம் செய்யுங்கள். முஸ்லீமில் நசையில் வரக்கூடிய செய்தி. அப்போது எல்லாருனாலையும் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று செய்ய முடியும். அனைத்து மக்களாலும் செய்யக்கூடிய பொருள் கைகளால் நம்ம என்ன செய்ய முடியும்? எழுத்துக்களால் சொல்ல முடியும், ஓட்டுக்களால் சொல்ல முடியும். யாருக்கு எந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை கொண்டு அநியாயக்கார ஆட்சியாளனுடைய இந்த அக்கிரமத்திலிருந்து இந்த தேசம் விடுபட வேண்டும் என்று நாம் துவா செய்துவிட்டு அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். யார் அநியாயம் செய்பவர்களுக்கு துணை போகிறார்களோ அவர்களை நரக நெருப்பு பிடித்து கொள்ளும். இறைவனை அன்றி அவர்களை காப்பாற்றுவோர் எவரும் இல்லை என்று இறைவன் குர்ஆனில் ஹூத் என்ற அத்தியாயத்தில் 113வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட இந்த அநியாயக்கார ஆட்சியாளனுடைய ஆட்சி மாற்றப்பட வேண்டும். நடித்தவன் அகற்றப்பட்டு படித்தவன் இந்த நாட்டை ஆண்டு ஒட்டுமொத்த தேசமும் அமைதியோடு நிம்மதியாக வாழ இறைவன் காட்டித்தந்த இந்த வழிமுறையின்படி நாம் செயல்பட்டு நம்முடைய கடமையான ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இந்திய தேசம் அமைதியாக நிம்மதியாக வாழ நாமும் காரணமாக இருந்து இறைவன் புறத்திலிருந்து நன்மை பெற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது.